ஹலோ அபிஷ் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஏன்னா அவன் பலகபத்தில் நின்றுருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப யூனிக்கான வீடியோ. நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள். இது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைனிங் டேபிளோட மெட்டீரியலு, இதோடைய காஸ்ட்டு அண்டு இது வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ராடக்டோட டைமென்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ப்ராடக்டோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2.5 ஃபீட்டு அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 ஃபீட்டு. ஃபுல்லாக மடிச்சு போட்டிங்க, அதாவது 2 ஃபிளாப்பையுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 அடி வருதுங்க, 5 ஃபீட்டு. ஸோ 5 × 3 வித் வந்து 2.5 ஃபீட்டு. இதுதான் டைமென்ஷனு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒன் சைடாகவும் ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், 2 சைடும் எடுத்து ஃபுல் டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இது 4 சீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 6 சீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஒன் சைடாக வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு 2 சைடுமே வந்து இந்த மாதிரி மடிஞ்சு இருக்கும். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி மடிச்சு இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஆக்சுவலி வைக்கலாம், வித்தே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதனால தான் இது வந்து ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது பாட்டு ஒரு ஓரமாக போட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணாத டைமில் வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வந்துட்டு மற்ற திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பைன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நான் வந்து ஒன் சைடாக உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். ஸோ சிங்கிள் ஃபிளாப் மட்டும் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பேர் வந்து செய்யறது பெஸ்ட்டு, ஏன்னா கொஞ்சம் வெயிட் கூட தான் உட்டுங்கிறதால. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெர்டிக்கலாக வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஃபோல்டபுள் டைப் தான் இது. இந்த சைடில் வந்து உங்களுக்கு லேட்ச் இருக்குது பாருங்க, லேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரிக்கு எடுத்து விட்டு இந்த லேட்சை வந்து உள்ளே போட்டு விட்டுருணும். அங்கேயே ஹோலும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் லேட்சை போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டர்டியாக நிற்கிது பாருங்க. இங்கே பாருங்க, நல்ல ஸ்டர்டியாகவே இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம இதை வந்து ஒன் சைட் டைனிங் டேபிளாக போட்டோம், அதாவது மினி டைனிங் டேபிள்னு சொல்லலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லென்த் வந்து டோட்டலாக வந்து 5 அடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹாஃபாக போட்டிருக்கோம், உங்களுக்கு ஒரு 2.5 அடி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஒரு 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு சின்ன வீட்டுக்கு இதுவே போதுமானது. நல்லா காம்பேக்டாக இருக்கும். ஒரு கார்னராகவும் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ நான் பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஹாலில் நான் உங்களுக்கு சேர்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ 3 சேர் போட்டிருக்கோம். சூப்பராக இல்லை பார்க்கறதுக்கு, நல்ல ஒரு காம்பேக்டாக ஒரு நீட்டான லுக்கில் வந்துட்டு ஒரு சூப்பரான டைனிங் டேபிள் செட்டப் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு கம்மியான பீப்புள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் இல்லை ஹாலில் அப்படிங்கிறப்போ வந்து இந்த மாதிரியான ஃபார்மேஷனில் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 3 பீப்புள் இருக்காம 3 சீட்டர் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 3 பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப்பு. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹால்லாம் பெருசாக இருக்குது, நான் ஃபுல் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு செகண்ட் செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சைட் ஃப்ளாப்பையும் நான் வந்து அன்ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டைனிங் டேபிளாக நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சைடும் நம்ம போட்டுடலாம், இல்லாம தேவையில்ல. சேம் கான்செப்ட் தான் இந்த சைடும். லாட்ச் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக நின்றோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதான் ஃபுல் 5 ஃபீட் லென்த் உடைய டைனிங் டேபிள் செட்டப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து அக்ராஸ் போட்டு 4 சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 சைடும் கேப் இருக்குது அப்படின்னா போட்டு 6 சீட்டராக வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் அது 4 சீட்டராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன், நீங்களே 4 சீட்டர் செட்டப்பில் வந்து போட்டாச்சு. ஸோ இதுதான் ஃபுல் லென்த்து, 5 ஃபீட்டு லென்த்து. ஒரு 6 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம் அட் டைமில் வந்துட்டு. ஸோ அந்த சைடும் இந்த சைடும் சேர் போட்டிங்கன்னா 6 சீட்டர் ஆகிடும். அண்ட் முக்கியமாக வந்துட்டு இதோடைய மெட்டீரியல் பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து சீஷாம் வுட். இதான் வந்து மேஜராக வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்துட்டு ஃபர்னிச்சர் பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுற வுட்டு தான். வுட்டு நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் வரல, நல்லா இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கிரெயின்ஸ் பாருங்களேன், பார்க்கவே வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் வந்து சூப்பராக கொடுத்துருக்கும். அந்த வுட்டன் ஃபினிஷு, கிரெயின்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் வுட்டு வந்து நல்லா சாலிடாக தான் இருக்குது, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அமேசானில் 11,500 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து 11,200 இந்த மாதிரி இது போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. ப்ராடக்ட் வரும்போது டிஃபெக்ட்ஸோ இல்லை ப்ராப்ளம்ஸ்னு எதுவும் இல்லை. வரும்போதே நல்லா தான் வந்து செல்லர் வந்து அமைச்சிருந்தாரு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்தேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு. ஸோ என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் சேவிங்காக மெயினாக டைனிங் டேபிள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எங்களுடைய ஹால் சின்னதாக இருக்கிறதால வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டால் மொத்த ஹாலுமே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதனால எனக்கு வந்துட்டு தேவைப்படுறப்போ டைனிங் டேபிளை யூஸ் பண்ணிட்டு மிச்ச நேரத்தில் வந்து மடிச்சு ஒரு ஓரமாக வைக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி தான் தேவைப்பட்டுச்சு. அதை வந்து இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு பூர்த்தி செஞ்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டேபிளை பத்தி மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் தான் 11,500 நான் சொல்லியிருந்தேன். சேர் எல்லாமே செப்பரேட்டா வாங்கினது. சேரோட காஸ்ட் வந்துட்டு பெர் சேர் வந்து 5,500 ருபீஸ். அதுவும் சீஷா முட் தான். உங்களுக்கு இந்த சேர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து அமேசான்ல வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலா ஓவரால் இந்த செட்டப்க்கு வந்து 4 சேர் பிளஸ் டேபிளோட சேர்த்து எனக்கு வந்து 30,000 ருபீஸ் ஆச்சு. பெர் சேரோட காஸ்ட் 5,500 பிளஸ் இந்த டேபிள் ஒரு 11,500, 30 to 32,000 வந்துட்டு ஆச்சு. ஸோ இப்போ அமேசான்ல வந்து பிரைஸ் வந்து வேரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. கீழே இருக்க லிங்க் நீங்க செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. மற்றபடி இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபுல்லாவே உட்ல வேணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போகலாம். இல்ல எனக்கு டேபிள் மட்டும் போதும், நான் சேர்ஸ் வந்து நார்மலான சேர்ஸ்க்கு போயிடுறேன், இல்லைன்னா வந்து வேற மாதிரியான மெட்டீரியல் சேர்ஸ் நான் போதும், பிளாஸ்டிக் சேர் அந்த மாதிரி போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து நீங்க அதுவுமே வாங்கி தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் ஓவரால் செட்டப். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் ஸ்பெஷலான ப்ராடக்டோட சந்திப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமேசான் அன்பாக்சிங்ல மேலும் சில வீடியோஸ் இருக்கு, நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.